இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பு விருந்தினர் தாத்தா முக கட்சியுடைய தலைவர் குருமாநிதி அவர்களை தான் இன்னைக்கு சந்திக்க போகிறோம். வணக்கம் ஐயா. ஐயா, இப்போ நம்ம முதல் ரவுண்ட் போகிறோம். பழக இல்லை நேரம் போய் ஐயா, நீங்கள் நினைக்கிற அந்த ரவுண்டு கிடையாது, இது வேற ரவுண்டு. இந்த ரவுண்டில் நாங்கள் கேட்குற கேள்விக்கு நீங்கள் ஒரே ஒரு வார்த்தையில் பதில் சொல்லணும். ஐயா, ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து தன்னோட குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேரையும் கோட்டீஸ்வரன் ஆக்கின ஒரு அரசியல் தலைவர் யாருங்க ஐயா? நான் தான். ஐயா, தமிழர் பண்பாடு இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக குத்தகைக்கு எடுத்தவர் யாருங்க ஐயா? அதுவும் நான் தான். ஐயா, தமிழ் எங்கள் மூச்சு, தமிழ் எங்கள் பேச்சுன்னு மூச்சுக்கு 30 முறை சொல்லிட்டு இலங்கை போர் நேரத்தில் போகரஸோட பதவிக்கு ஆசைப்பட்டு கூட்டணி வச்சது யாருங்க ஐயா? நான் தான். ஐயா, உங்களுக்கு அலர்ஜியால் ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னாங்க. உங்களுக்கு என்ன அலர்ஜி வந்திருக்குங்க ஐயா? ஊருக்கே தெரியும் 2G 3G இதனால் பல தீகாட்சி. ஐயா, நம்ம முதல் ரவுண்டு முடிஞ்சு இப்போ 2வது ரவுண்டுக்கு போகிறோம் ஐயா. முதல் ரவுண்ட்லேயே வாசனை வந்து 2வது ரவுண்டில் உன் பக்கத்தில் எப்படி உட்காருது? தள்ளி போய. ஐயா, நம்ம தாத்தா முக கட்சி அசைக்க முடியாத சக்தியாக இருக்கு, அதுக்கு என்ன காரணம்? 3 எழுத்து தான் காரணம். எப்படி ஐயா? தம்பி சொல்கிற கேளு. அண்ணா 3 எழுத்து, அண்ணா வழி வந்த தம்பி 3 எழுத்து, மனைவி 3 எழுத்து, மகன் 3 எழுத்து, மகள் 3 எழுத்து, ஊழல் 3 எழுத்து, கொள்ளை 3 எழுத்து, காதல் 3 எழுத்து, காபம் 3 எழுத்து, புஷ்பு 3 எழுத்து. புரிஞ்சுதா இல்லையாடா? ஐயா, கடந்த தேர்தலில் தாத்தா முக கட்சி படுதோல்வி அடைந்ததற்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஓட்டு சரியாகவே இல்லை. காரணம் ஓட்டு மிஷின் ஓட்டியாக போச்சு. ஐயா, இதுதான் உண்மையான காரணமா? நீ தானா காரணம். ஐயா, நான் எப்படிங்க ஐயா? நீ என்ன உன்ன மாதிரி பத்திரிகையாளர் தான் காரணம். 2G 3G 5000 கோடி ஊழல் 10,000 கோடி ஊழல்னு பேப்பரு, ரேடியோ, டிவி, ட்விட்டர், ஃபேஸ்புக்குன்னு போட்டு நாரடிச்சதுனால ஓட்டு எங்கே வரும். அதனால தான் ஓட்டு குறைஞ்சி போச்சு. ஐயா, புஷ்புக்கு இடம் கொடுத்ததா நம்ம தாத்தா முக கட்சி பெரும்பான்மையான இடத்துல ஜெயிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி உங்கள் கருத்து என்னங்க ஐயா? நானும் அதான் நினைக்கிறேன். என் பையன் தான் ஒத்துக்கலை. அப்படி புஷ்புக்கு இடம் கொடுத்துருந்தா 37 தொகுதியிலையும் வெற்றி கனியை பறிச்சிருப்போம். இதனால் என் நெஞ்சும் நிறைஞ்சிருக்கும், மனசும் நிறைஞ்சிருக்கும். அப்புறம் ஐயா, புஷ்புக்கு இடம் கொடுக்கல? எல்லாம் ஒரு பயம்தான். ஐயா, உங்கள் மூத்த பையன் பஞ்சானஞ்சன் அருணகிரிக்கும் இளைய பையனுக்கும் என்ன பிரச்சனைங்க ஐயா? என்னுடைய லூசு பையில தமிழ்நாட்டுக்கே தெரியும், உனக்கு தெரியாத? இருந்தாலும் உங்கள் வாயால் சொன்னால் ஐயா நல்லாயிருக்கும். இந்த தம்பி நான் சொல்ல கேளு. இந்த தாத்தா முக கட்சி இந்தளவுக்கு ஒரு பெரிய இயக்கமாக உருவாகி இருக்குன்னா அதுக்கு என்ன காரணம்? நாடகம்தான். நாடகம் போகிறது எங்களுக்கு கொண்டு புதுசு இல்லை. இந்திரா பூந்தியோட சண்டை போட்டோம், சேர்ந்துக்கிட்டோம். கூடியா பூந்தியோட சேர்ந்தோம், இப்போ சண்டை போட்டோம். இதுக்கு முன்னாடி பேர பிள்ளைகளோட சண்டை போட்டோம், சேர்ந்துக்கிட்டோம். இதெல்லாம் அரசியலில் நடக்கிற நாடகங்கள். இதை புரிஞ்சுக்கிறதுக்கோ தெரிஞ்சுக்கிறதுக்கோ உனக்கு வயசு பத்தாது, அனுபவம் பத்தாது. பேசாமல் கொள்கை பரப்பு செல்லாரா ஏதாவது கட்சியில் சேர்ந்துரு. ஐயா, தாத்தா முக கட்சியில் நம்ம புஷ்புவோட இடம் இப்போ எப்படி இருக்குங்க ஐயா? புஷ்பு நம்ம இயக்கத்துடைய மிகப்பெரிய ஒரு சக்தி, அசைக்க முடியாத தூண், மொத்தத்தில் எனக்கு யூஸ் ஆகிற ஸ்பூன். இப்படி வரைஞ்சிக்கிட்டே போகலாம். ஒன்று மட்டும் சொல்கிறேன், மத்திய அரசுக்கு ஹிந்தியில் லெட்டர் எழுதுறதுக்கு எனக்கு ஹிந்தி சொல்லிக் கொடுக்குறதே புஷ்பு தான். வெளியில் சொல்லிடாத, ஓகேவா? ஐயா, தேர்தலில் தோத்துட்டீங்க, பதவியில் வர இல்லை. இப்போ உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குங்க ஐயா? ரொம்ப கஷ்டமாக இருக்கு. கதாவாசனம் எழுதுறது கூட யாரும் வரல. உங்கள் கஷ்டம் எனக்கு புரியுதுங்க ஐயா. என்கிட்ட ஒரு கதை இருக்குது, அதை கேட்குறீங்களா? இப்போ 336 எபிசோடு நாயாட நிறையாட டெய்லியே போட்டு பார்த்துக்கிறேன். நீயே வா, உனக்கு ஃப்ரீயாக காட்டுறேன். ஐயா, உங்கள் நேரத்தை ஒதுக்கினதுக்கு ரொம்ப நன்றி ஐயா. காலண்டரே ஃப்ரீயாக தான் இருக்குது, கொஞ்சம் ஈஸியாக தள்ளி விடு. இன்னைக்கு நம்மளுடைய ஃப்ராட் ஷாப்பிங் நெட்வொர்க்கில் உங்களுக்காக நாங்கள்